இவ்வளவு சீக்கிரம் 3ஆம் ப்ரோமோ விடுவீங்கிறது நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா பாத்தீங்கன்னா 12, 9, 12 அந்த ஒரு 3 இந்த ஒரு 3 ப்ரோமோ தான் விடுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல அட்ட டைம்ல வந்து ப்ரோமோ விட்டு தடவை நம்மளால வீடியோ எடுக்கவே முடியலங்க. என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நம்ம முத்துக்கும் நம்ம டபுக்கு டப்பா அருணுக்கு முன்னாடில இருந்தே வந்து ரொம்ப வந்து ஒரு கிளாஸ் வந்து பயங்கரமான ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த கிளாஸ் வந்து பயங்கரமா வெடிக்குது. இந்த அளவுக்கு வெடிக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல. அது இந்த ஒரு டிவில்ஸுக்குள்ள வந்துட்டு எதிர்பார்க்கல சத்தியமா. அண்ட் இந்த ஒரு இதை பாக்குறதுக்கு முன்னாடி 3ஆம் ப்ரோமோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம வீடியோ என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஒரு டிவில்ஸ் வந்து ஒழுங்கா பண்ணலாம் ஜெயில தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. டிவில்ஸ் வந்து ஒருத்தவங்களை வந்து ப்ரோவோக் பண்றது அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாம அந்த ஒரு என்ன வேணா பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நக்கல், கேலி, கிண்டல், வெறுப்பு, கோபம், பழி தீர்த்தல், வன்மம், பொறாமை, வன்மம், எல்லாமே பவர்ல இருந்து எல்லாமே பண்ணலாம். ஆனா அது எல்லாமே வந்து டிவில்ஸ் பண்ணலாம். டிவில்ஸ் யார் பண்ணாம உட்காந்துருக்காங்களோ, யார் வந்து கெட்டதா பண்ணாங்களோ அந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில போடலாம் அப்படிங்கிறது டிவில்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து டிவில்ஸா மாத்திரம் அவங்கள்ட்ட கோவம் வர வைக்கணும், அவங்களை அழுவ வைக்கணும், அந்த மாதிரி வந்து பண்ணணும். அதான் வந்து இந்த ஒரு டிவில்ஸ்க்கான வேலை இதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதான் வந்து லைவ்ல வந்து செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குது. லைவ் விட்டு என்னால எந்திரிக்க முடியல. ஐயோ அதை பார்க்கும்போது வந்து இந்த ஒரு டாஸ்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ஒரு டாஸ்க் பொம்மை டாஸ்க்னால தான் டிஆர்பி ஏறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கா யாரையும் ப்ரோவோக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் பிரசாத் வந்து கத்திருக்காரு. அவர் எதுக்கு தான் இந்த ஒரு டாஸ்க் வந்திருக்காருன்னு தெரியல. எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எல்லாமே பண்ணலாம், ஆனா பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு டீமுக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு பிசிக்கலா வந்து யாரும் பண்ணக்கூடாது, சைக்காலஜிக்கா யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா எங்கடா எனக்கு புரியல ஒண்ணுமே. அப்புறம் இது டாஸ்க் அப்படிதான் இருக்க செய்யும், நீ ஒண்ணு சும்மா கத்திக்கிட்டு இருக்காதே போயா அப்படிங்கிற மாதிரி வந்து செருப்பாளர் மாதிரி வந்து முத்துக்குமரை வந்து அனுப்பிச்சு விட்டதை பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தலைவன் வந்து ஒண்ணு சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு ஒருத்தர் வாய் வச்சதுல வந்து இன்னொருத்தவங்க வாயில வைக்கிறது தப்பு, அது எதுக்கு அது மாதிரி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அருண் பிரசாத் வந்து வச்சிருக்காரு, அதை சொல்லிட்டு இருக்காரு. மேபி வந்து அது சாச்சனா வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை தூக்கி ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் பிரசாத் சொல்றாரு. அது வந்து சாச்சனா மீன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு ப்ரோமோல வந்து சாச்சனா தான் அந்த ஒரு வாயில வைக்கிற மாதிரி, முட்டை மிளகா அந்த மாதிரி வந்து வாயில வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. முட்டாள் இல்லாதவங்க, மூளை இல்லாதவங்க எல்லாம் பண்றது அதெல்லாம் முட்டாளு, எல்லாமே மூளை இல்லாதவங்க எல்லாம் பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்து பயங்கரமா வந்து எகிரிட்டாப்ல. முத்துக்குமரன் வந்து அதை சொல்லிட்டு இருக்கும்போது சிரிக்கிறாப்ல. என்ன சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் எகிரிட்டு போறாரு. டப்புக்கிட்ட பாருன்னு எதுக்கு நான் இப்படி பண்றாரு எனக்கு சுத்தமா புரியல. இவர் வந்துட்டு எனக்கு என்னடா சொல்றது, ஒண்ணு டப்புக்கு டப்பாங்கிற, சிக்கு சிக்குங்கிற, ஜுங்குங்கிற, என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. அவர் வந்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒருத்தர் பிசிக்கலா அந்த ஹர்ட் பண்ண மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க டப்புக்கு டப்பான்னு சொல்லுவாங்களாம், சிங் சொல்லுவாங்களாம், அந்த இதெல்லாம் எவ்வளவு. ஆனா இன்னொன்னு யாருக்கும் இந்த அருணுக்கு அர்ணவுக்கு வந்து சிங் அந்த மாதிரி வந்து சொன்னது நிறைய பேருக்கு ஒவ்வொரு, அது முத்துக்கு இவங்களுக்கு கிளாஷ் செம்ம கிளாஷ் ஆகுது. என்ன எங்க போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, 2வது ப்ரோமோ பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகாக்கும் சௌந்தர்யா ஜாக்கரி அவங்களுக்கு பயங்கரமான கிளாஷ் ஆகுது. எங்க போய் நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இது ஒரு டாஸ்க், இது யாரை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எவனை ஜெயிலுக்கு அனுப்புறோன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு அருண் பிரசாத் வந்துட்டு சொல்றாரு. அண்ட் மேபி வந்துட்டு இதுல வந்து முத்துக்குமார் வந்துட்டு நம்ம அருணை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறார் போலுக்கு, அருண் வந்துட்டு நம்ம முத்துக்குமரனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறார் போலுக்கு. மேபி வந்துட்டு இதுல வந்துட்டு அருண் தான் வந்துட்டு எல்லாருமே டார்கெட் பண்ணியிருக்காங்க, அருண் தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மேபி வந்துட்டு போக பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரு எனக்கு இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் அப்படியே புரட்டி விடுற மாதிரி தான் ப்ரோமோல தெரியுது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் லைவ்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா பார்க்கும்போது வந்துட்டு ப்ரோமோ 3மே தரமான ப்ரோமோவா இறக்கிருக்காங்க. வேற மாதிரி வந்துட்டு டிஆர்பி இந்த வாரம் ஏறப்போகுது. ஐயோ நான் வந்துட்டு எப்படா ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு கிளாஷ்ல வந்துட்டு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. முத்துவா அருணா, டப்பா அருணா அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு பல பேர்கள் வந்துட்டு வந்துருச்சு. ஆனா அது அவரா உருவாக்கிட்ட பேரு, நல்ல பேர் தான், நல்ல பேர் தான் சொல்ல போனா. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.